அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை நம்முடைய தலைவர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்முடைய மார்க்க கடமையாகிய ஜக்காத்தை பற்றி தெளிவான ஆய்வு செய்து நம்முடைய ஏகத்துவம் இதழில் நாம் விரிவாக எழுதியிருந்தோம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஜக்காத் நாம் எப்படி வழங்க வேண்டும், மாற்று கருத்துடையவர்கள் வைக்கின்ற ஆதாரங்கள் என்ன, அவை சரியானவையா, அவை ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கவையா என்பதை பற்றி விரிவாக விளக்கி நாம் ஏகத்துவத்திலே வெளியிட்டிருந்தோம். நாம் ஏகத்துவத்திலே வெளியிட்டிருந்த செய்திகளை பார்வையிட்ட சில சகோதரர்கள், குறிப்பாக ஜித்தாவிலே உள்ள தமிழ் தஅவா கமிட்டியில் உள்ள ஒரு சகோதரர், தாயாக இருக்கக்கூடிய சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள், ஏகத்துவத்திலே தௌஹீத் ஜமாத் அறிஞர்களால் ஆய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்ட கருத்துக்கள் தவறானவை, அவர்கள் செய்துள்ள ஆய்வு சரியில்லை என்று சில விமர்சனங்களை ஜித்தாவில் உள்ள அந்த தாவா சென்றதை வைத்து பதிவு செய்து அதை நமக்கு குறுந்தகடுகளாக சீடிகளாக அனுப்பி வைத்திருந்தார்கள். சகோதரர் பிஜே அவர்கள், தமிழ்நாட்டிலே தௌஹீத் ஜமாத்திற்கு எண்ணற்ற பணிகள் இருக்கின்றன. மார்க்க பணிகள் மட்டுமல்லாமல் சமுதாய பணிகள், தௌஹீத்வாதிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகாரிகளை அணுக வேண்டிய பணிகள், இப்படி ஏராளமான பணிகள் இருப்பதால் சகோதரர் பிஜே அவர்கள் அந்த சீடிகளை இஸ்லாமிய கல்லூரியில் ஆசிரியராக வேலை பார்க்கக்கூடிய எங்களிடம் அனுப்பி வைத்தார்கள். இதற்கு நீங்கள் பதில்களை தயார் செய்து முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் எடுத்து வைத்துள்ள வாதங்கள் சரியானவையா, அவர் தன்னுடைய ஆய்வை சரியாக செய்திருக்கின்றாரா என்பதை பற்றி ஆய்வு செய்யுமாறு எங்களுக்கு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த குறுந்தகடு சீடியில் எடுத்து வைத்துள்ள வாதங்கள் சரியானவையா அல்லது தவறானவையா என்பதை பற்றி விளக்கும் நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய ஏகத்துவத்திலே இடம்பெற்ற ஜக்காத் பெற்ற ஆய்வு கட்டுரைக்கு அவர் இஹ்லாஸான முறையில் நடுநிலையான நோக்கத்திலே பதில் கூறுவதாக தன்னுடைய சீடியிலே சொல்லி காட்டுகின்றார். அவர் வைத்துள்ள வாதங்கள் சரியானவையா தவறானவையா என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். உள்ளே செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்க ஆசைப்படுகின்றேன். அவர் அந்த தன்னுடைய ஆய்வை, தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் போது கூறுகின்றார், நான் எந்த ஒரு அமைப்பையும் சார்ந்தவன் அல்ல, இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்விற்கு பயந்து நான் என்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அவர் தன்னுடைய அந்த பேச்சின் இடையிலே பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவருடைய கோப பார்வைகளை பார்க்கும் பொழுது அவர் எடுத்து வைத்துள்ள ஆய்வு அது ஒரு நடுநிலை கண்ணோட்டத்தோடு எடுத்து வைக்கப்படவில்லை என்பதை பார்க்கக்கூடியவர்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு கடுமையான வார்த்தை பிரயோகங்கள், கடுமையான சொற்களை அவர் பயன்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். தௌஹீத் ஜமாஅத்தினர் சகோதரர் பிஜே அவர்கள் 25 ஆண்டு காலம் தன்னுடைய பிரச்சாரத்தில் எடுத்து வைத்துள்ள எந்த ஒரு ஹதீஸுமே சரியில்லை என்று ஒரு மாயையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஹதீஸை மாற்றிவிட்டார்கள், ஹதீஸ்களை வளைத்து விட்டார்கள், ஹதீஸ்களை மறைத்து விட்டார்கள், இடைச்செருகளை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் என்று பலவிதமான வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை அவர் பிரயோகிப்பதை பார்க்கின்றோம்.
ஒரு நடுநிலையோடு ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர், இஹ்லாஸான முறையில் ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர், ஒரு முஃமின் தவறு செய்துவிட்டான், அவனுடைய தவறை நாம் திருத்தப் போகின்றோம் என்று அறிவுரை சொல்ல வரக்கூடிய ஒருவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை போன்று அவருடைய வார்த்தைகள் இல்லை. ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவர் மீது கொண்டுள்ள குரோதம், அந்த விரோதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவில்தான் சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த சீடியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அடுத்து நாம் நம்முடைய இப்பொழுது அவர்கள் செய்துள்ள ஆய்வு சரியானதா தவறானதா என்பதற்குள்ளாக நாம் வருவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய ஏகத்துவம் எதிரிலே மாற்று கருத்துடையவர்கள், அதாவது ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு ஒவ்வொரு வருடமும் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன? அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் மார்க்க அடிப்படையில், குர்ஆன் சுன்னah அடிப்படையில், ஹதீஸ்களின் உசூல் அடிப்படையில் சரியானவையா தவறானவையா என்பதை பற்றி நாம் விரிவாக ஒரு ஆய்வு கட்டுரையை தெளிவாக எழுதியிருந்தோம். அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள், அனாதைகளின் சொத்துக்களை வியாபாரம் செய்யுங்கள், அதை ஜகாத் அளித்துவிட விட்டு விடாதீர்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள், ஒவ்வொரு வருடமும் மீண்டும் மீண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்திலே வரக்கூடிய செய்திகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து 2 வருடத்திற்குரிய ஜகாத்தை முன்கூட்டியே வாங்கினார்கள் என்ற கருத்தில் வரக்கூடிய பலவீனமான செய்திகள், அதே போன்று ஒரு பொருள் நம்முடைய கைக்கு வந்துவிட்டால் அதில் 1 வருடம் கழியாத வரை ஜகாத் கிடையாது என்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகள், இவ்வாறு அனைத்து செய்திகளையும் நான் நம்முடைய ஏகத்துவம் இதழிலே பதிவு செய்து அவை லைஃப் ஆனவைதான், அவை ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ள தகுந்தவை அல்ல என்பதை நாம் தெளிவாக விளக்கியிருந்தோம். நாம் ஏகத்துவத்தில் எவற்றையெல்லாம் பலவீனம் என்று குறிப்பிட்டிருந்தோமோ அந்த அனைத்து ஹதீஸ்களையும் சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தன்னுடைய ஆய்விலே பலவீனம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா ஹதீஸ் நாம் எழுதிய அனைத்தும் சரியானவைதான். ஏனென்றால் நாம் எவற்றையெல்லாம் பலவீனம் என்று குறிப்பிட்டோமோ அவற்றை பற்றி அவர் எந்த விமர்சனம் செய்யவில்லை. எல்லாவற்றையும் பலவீனம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு 2 ஹதீஸ்களை மட்டும் அவர் தன்னுடைய வாதத்திற்காக, தன்னுடைய கருத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக 2 ஹதீஸ்களை மட்டும் அவர் என்ன செய்கின்றார்? சஹீஹான ஹதீஸ்கள் தான், ஏகத்துவத்தில் எழுதப்பட்ட கருத்து தவறானது என்று அவர் வாதிக்கின்றார். ஏகத்துவத்தில் நாம் எவ்வளவோ ஹதீஸ்களை எழுதியிருக்கின்றோம், நிறைய அறிவிப்பாளர் வரிசைகளை குறிப்பிட்டு இவையெல்லாம் பலவீனமானவை என்று நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இவை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 2 ஹதீஸ்களை தவிர, ஒன்று 2 ஹதீஸ்களுமே அபூதாவில் வரக்கூடிய செய்தி. ஒன்று ஒருவருடைய கையில் ஒரு பொருள் வந்துவிட்டதென்றால் அதில் 1 வருடம் கழியாத வரை ஜகாத் இல்லை. ஒரு பொருள் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அது 1 வருடம் ஆன பிறகு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸ் வரக்கூடிய செய்தி. அதே போன்று ஒவ்வொரு வருடமும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தில் வரக்கூடிய மற்றொரு ஹதீஸ். இந்த 2ஐயும் அவர் சஹீஹ் என்று வாதிக்கின்றார். அதற்கு முன்னால் இன்னும் ஒன்றை நாம் என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எதுவென்றால், ஒரு பொருள் நம்முடைய கைக்கு வந்துவிட்டால் அதில் 1 வருடம் கழிந்த பிறகுதான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ்களை அவை பலவீனமானவை என்று நாம் நம்முடைய ஏகத்துவத்திலே தெளிவுபடுத்தி இருந்தோம். ஆனால் அவர் அனைத்து ரூட்டுகளையும், ஹதீஸ்கள் வரக்கூடிய அனைத்து அந்த அறிவிப்பாளர் தொடர்களையும் பலவீனமானவை என்று ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் அவர் சரி என்று, ஒரே ஒரு ரூட் மட்டும் என்ன செய்றாரு, அவர் சரி என்று வாதிக்கின்றார். அதாவது நம்முடைய ஏகத்துவம் இதில் நீங்க படிச்சு பாருங்க, எந்தெந்த ரூட்டுகள் ஹதீஸ் வருகின்றது, எந்தெந்த அறிவிப்பாளர்கள் பலவீனமானவர்கள் என்று தெளிவா நாம தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அப்ப ஒரு ஆள் மறுப்பு சொல்ல வருகின்றார், ஒரு ஹதீஸ் நாம் பலவீனம் என்று கூறுகின்றோம், அவர் சரியானது என்று கூறுகின்றார். அப்ப நாம் பலவீனம் என்பதற்கு காரணத்தை தெளிவாக இருக்கின்றோம். இந்த ஹதீஸ் இந்த வழியில் வருகின்றது, இந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்பதை நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அவன் பதில் சொல்லக்கூடியவர்கள் எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும்? நீங்கள் சொன்ன கருத்து தவறு, நீங்கள் சொன்னவாறு ஹதீஸ்களை நூல்களில் இல்லை,
நீங்கள் சொன்னவாறு அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படவில்லை என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் நாம் ஏகத்துவத்திலே அந்த ஹதீஸ்கள் பலவீனம் என்பதற்கு எந்த ஆதாரத்தை எடுத்து வைத்தோமோ அதற்கு பதில் சொல்வதை விட்டுவிட்டு சகோதரர் பிஜி அவர்கள் இவ்வாறு துபையிலே பேசியிருக்கின்றார், துபையிலே இந்த ஹதீஸ் சரி என்று சொல்லியிருக்கின்றார், மெட்ராஸிலே இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார், அவர் ஆடியோ கேசட்டிலே பேசும் பொழுது தஈஃப் என்று சொல்லியிருக்கின்றார். ஆதாரத்தை பாருங்க. எவ்வளவு ஒரு அறிஞர் இப்படித்தான் ஹதீஸ் கலையில ஆய்வு செய்ய வேண்டுமா? இப்படித்தான் ஆய்வு செய்ய பிஜே என்ன பேசினாரு, பிஜே அன்று பேசியது, பிஜே இன்று பேசியது, இதுதான் ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு ஆதாரமா? சகோதரர் பிஜே அவர்கள் ஜகாத் தொடர்பாக பலவிதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்களில் சில கருத்துக்கள் தவறானவை என்பதை நம்முடைய தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் அவர்களோடு கருத்து பரிமாற்றம் செய்து பல கருத்துக்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் சிலவற்றை நீக்கிய பிறகுதான் நாம் இறுதியாக ஜகாத்தை பற்றி ஏகத்துவத்திலே எடுத்து வைத்தோம். அவர் பதில் சொல்லக்கூடிய சகோதரர் எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? ஏகத்துவத்திலே சொல்லப்பட்ட வாதத்திற்கு பதில் சொல்லி நாம் அதில் என்ன வாதத்தை எடுத்து வைத்தோமோ அதற்கு மறுப்பு சொல்லி இருக்க வேண்டும். ஆனா மறுப்பு எப்படி போகுது பாருங்க, எப்படி மறுப்பு போகுது? பிஜே ஆடியோ கேசட் பலவீனம் சொன்னாரு, பிஜே துபைல சஹீஹ் சொல்லிட்டாரு, பிஜே மெட்ராஸ்ல சஹீஹ் சொல்லிட்டாரு. அப்ப பிஜே தான் நீங்க மார்க்கத்திற்கு ஆதாரமா எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? தனி மனித வழிபாடு கூடாது, எந்த ஒரு அறிஞர் சொன்னாலும் அவருடைய கருத்தை ஆய்வு செய்யாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிலைப்பாடு. அதை நீங்களும் சொல்லுகின்றீர்கள், உங்களை விட வலிமையாக நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தனி மனித வழிபாடு கூடாது சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸ சஹீஹ் என்று சொல்வதற்கு பிஜே சொன்னாங்க ஆதாரமா காட்டுறீங்களா? இது எந்த அடிப்படையில நியாயமானது? ஒரு இதான் ஆய்வு செய்யக்கூடிய முறையா? அப்ப இது சரியில்லாத ஒன்று. இப்படி ஒரு வாதத்திற்கு பதில் சொல்லக்கூடாது. நாம் எடுத்து வைத்த வாதம் சரியானதா தவறானதா என்பதை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றான்னு சொன்னா, பிஜே இது ஒரு ஆதாரம். அந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு ஹதீஸ் கலைகளில் இருந்து நாம் என்ன வாதத்தை எடுத்து வைத்தோம் அதற்கு பதில் சொல்லவில்லை. பிஜே லைஃப்னு சொல்லிட்டாரு, பிஜே சஹீஹ் சொல்லிட்டாரு. இதுதான் அந்த ஹதீஸை சரி காண்பதற்கு இவர்கள் வைக்கக்கூடிய முதல் ஆதாரம். அடுத்து ஒரு ஆதாரம் வைக்கிறார். என்ன ஆதாரம் சொன்னா, சகோதரர் பிஜே அவர்கள் இந்த அறிஞர் இமாம் அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்களை பற்றி ஒரு மேடைகளை பேசும் பொழுது, இப்னு ஹஜர் அவர்கள் ஒரு மிக சிறந்த ஒரு அறிஞர், அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்றால் அதற்கு அப்பீலே இருக்க முடியாது என்று சகோதரர் பிஜே அவர்கள் இமாம் இப்னு ஹஜர் அவர்களை அவருடைய மதிப்பை உயர்த்தி பேசுகின்றார்கள். இந்த வார்த்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, சகோதரர் பிஜே அவர்களே இப்னு ஹஜர் சொல்லிட்டா அப்பீலே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால இப்னு ஹஜர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த ஹதீஸ ஒரு பொருள் கைக்கு வந்து விட்டால் அந்த பொருளுக்கு ஒரு வருடம் கழியாத வரை ஜகாத் கிடையாது என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ இப்னு ஹஜர் என்ன செஞ்சிருக்காரு, சஹீஹ் என்று சொல்லி இருக்கின்றார், தல்ஹீஸ்ல சொல்லி இருக்கிறாரு, பிஜே அப்பீல் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு வாதமா? ஒரு அறிஞரை பற்றி குறிப்பிடும் பொழுது நம்முடைய கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக, அவருடைய அந்த கருத்தையுடைய அந்த வலிமையை காட்டுவதற்காக இவர் சிறந்த அறிஞர், இவர் சொன்ன தவறுகள் வராது என்று நாம் சொல்ல இயற்கைதான். அப்படி சொல்லிட்டதுனால
அவர் என்ன கருத்தை எடுத்து வைத்தாலும், அவர் என்ன வாதத்தை எடுத்து வைத்தாலும் அது சரி என்று ஆகிவிடுமா? ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை நாம் நன்றா பிரிக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லி இருந்தார்கள் என்றால், அவர்கள் ஆதத்தாக பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்திருந்தார்கள் என்றால் அது சுன்னத்து கிடையாது. வஹீயினுடைய அடிப்படையில், அல்லாஹ்விடமிருந்து வஹீ அருளப்பட்ட அடிப்படையில் அவர்கள் செய்திருந்தால்தான் அதை மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதருடைய செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? இரண்டாக பிரிக்கின்றோம். அதை நாம் இப்னு ஹஜரை பற்றி எவ்வளவு அவர் எடுத்து வைத்துள்ள வாதங்களை நாம் மறுத்திருக்கின்றோம். அப்ப இப்னு ஹஜர் அவர்கள் ஒரு சிறந்த அறிஞர் என்பதற்காக அவர் சொன்னால் அப்பீல் இருக்க முடியாதுன்னு சொல்லி பிஜே சொல்லி இருக்கின்றார். அப்படி சொன்னா இப்னு ஹஜர் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தமா? அப்ப இது ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முறையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் அந்த இப்னு ஹஜர் இந்த ஹதீஸை பற்றி எந்த வாதத்தை எடுத்து வைக்கின்றாரோ அதுல கூட பயங்கரமான இருட்டடிப்பு தான். இவர் இந்த ஆய்வு என்ற பெயரில் அந்த சீடியில் எதையெல்லாம் பேசுகின்றாரோ இதுவெல்லாம் அதை பார்க்கக்கூடியவர்கள், ஹதீஸ் கலையை பற்றி அறிந்தவர்கள் சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் அவருடைய இந்த சீடியை பார்த்தார்கள் என்றால் இந்த அளவிற்கு ஹதீஸ் கலையை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாமல், அடிப்படையும் இல்லாமல் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் தான் அதிகமாக மிகைத்து காணப்படுகிறது. நாம் எடுத்து ஒவ்வொன்றாக நாம் அதை விளக்கவிருக்கின்றோம். முதலாக அபூதாவுதிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி நாம சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அதாவது ஒரு பொருள் நம்முடைய கைக்கு வந்துவிட்டால் ஒரு வருடம் கழிந்த பிறகுதான் அதை ஜகாத் கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல நாம் ஏகத்துவத்திலே இதுல ஹாரிஸ் அல் அஹ்வர் என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகின்றார். இவர் பலவீனமானவர், இவர் பொய்யர் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தோம். அதே போன்று ஆசிமில் அம்ரா என்ற ஒரு அறிவிப்பாளரும் இதில் இடம்பெறுகின்றார். இவர் வழியாக உறுதியான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த கூற்றாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, மௌகூஃபாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. எனவே இது ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதே போன்று ஜுஹைர் என்று அறிவிப்பாளர் செய்கிறாரு, இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றார். இந்த ஜுஹைர் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா சந்தேகிக்கின்றார். சந்தேகத்தின் அடிப்படையில் கூறுகின்றார். எனவே சந்தேகமான ஒன்றை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதையும் நாம் ஏகத்துவம் இதழிலே தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த புத்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் சகோதரர் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி குறிப்பிடும் பொழுது தல்ஹீஸிலே ஒரு வாசகத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த வாசகத்தை இருட்டடிப்பு செய்திருக்கிறார் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். இப்னு ஹஜர் அவர்கள் கூறும் பொழுது லா பல்சபி இஸ்னாதிஹி, இந்த இஸ்னாதில் பிரச்சனை கிடையாது. வல் ஆசாரு தோலிதுஹு, சஹாபாக்களுடைய கூற்றுகள் இதை வலுப்படுத்துகின்றது. இது ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். என்ன வாசகத்தை பயன்படுத்துறாரு? லா பல்சபி இஸ்னாதிஹி, இந்த இஸ்னாதுல இது பிரச்சனை இல்லைங்கிறாரு. எதை வச்சு சொல்றாரு? தோலிதுகுல அவள் ஆசாரு தோலிதுகு, சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் தான் இதை வலுப்படுத்துகிறது. அந்த இஸ்னாது நாம் என்ன பிரச்சனை, நாம் லைஃப் என்பதற்கு என்ன ஆதாரத்தை எடுத்து வைத்தோமோ அந்த ஆதாரம் இருக்கிறது. எதன் மூலம் அது உறுதியாகுது? அந்த இஸ்னாதை வைத்து உறுதியாகவில்லை. அவள் ஆசாரி யோலி தோழிதுகு, அசர்கள் தான், சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் தான் அதை வலுப்படுத்துகிறது சொல்லி தல்ஹீஸ்ல சகோதரர் இப்னு ஹஜர் சொல்லி காட்டுறாரு. இந்த லாபாரி சபி இஸ்னாதிங்கிற வார்த்தைக்கு சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தவறான பொருள் செய்யறாங்க. இப்னு ஹஜர் இது மட்டுமா சொல்லி இருக்காரு. இப்னு ஹஜர் அவர்கள் தல்ஹீஸ்ல இந்த வார்த்தையை மட்டும் அவர்கள் பயன்படுத்தவில்லை. அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு ஹஜர் அவர்கள் எந்த அளவிற்கு என்றால், அதாவது தல்ஹீஸ்ல பாகம் 2வது ஜுஸுல 2வது பாகத்தில் 173வது பக்கத்தில் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல் ஹதீசுல்லதி அவுரதுனாஹு மின் அபீ தாவூத் மஅலூலுன், அபூ தாவூதில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், அந்த ஒரு பொருள் கைக்கு வந்துவிட்டால்
ஒரு வருடம் கழியாத வரை ஜக்காத்து கிடையாது, அது கருத்துல வருது பாருங்க. அந்த ஹதீஸ் அபூதாவில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் மாலூலுன், அது குறை கூறப்பட்டது, அது சரியானது கிடையாது என்பதை மாலூல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சகோதரர் இப்னு ஹஜர் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அந்த ஹதீஸ் ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள கூட முடியாது, அது குறை கூறப்பட்டது, குறை உடையது என்பதை இப்னு ஹஜர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். தெளிவுபடுத்திட்டு அதற்குரிய காரணத்தையும் இப்னு ஹஜர் சொல்லி காட்டுறாங்க. என்ன காரணம்? அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்ல ஜரீர் என்பவர் இடம்பெறுகின்றார். இந்த ஜரீர் என்பவர் அபு இஸ்ஹாக் என்பவரிடம் நேரடியாக கேட்கவில்லை. எனவே இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர் தொடர் முறிவு இருக்கின்றது என்று இப்னு ஹஜர் அவர்கள் இது ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை தல்ஹீஸில் தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது இப்னு ஹஜர் சொல்லாத வார்த்தையை இப்னு ஹஜர் இந்த குறைபாட்டை எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதை அப்படியே மறைத்து விட்டு ஒரு வார்த்தைக்கு இப்னு ஹஜர் அவர்கள் இந்த ஹதீஸ் பலவீனமானது, இது ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக அவர் சொல்லி இருக்கும் பொழுது அதை மறைத்து விட்டு பாருங்க, இஸ்னாதுல பிரச்சனை என்ன அர்த்தம்? அது மற்ற செய்திகளை வைத்துதான், அதாவது சஹாபாக்களுடைய கூற்றுக்களை வச்சுதான் இப்னு ஹஜர் என்ன செய்றாரு, அதை சரி காண்கின்றார். அந்த ஹதீஸ் பலவீனமானது என்றுதான் கூறுகின்றார். சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் என்ன பண்றாரு, இந்த இஸ்னாதுல எந்த விமர்சனம் இல்ல, எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையே இருட்டடிப்பு செய்வதை பார்க்கின்றோம். தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள், மாற்றி விட்டார்கள், மறைத்து விட்டார்கள் சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகின்றார். இப்னு ஹஜர் அந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார் என்பதை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முறையில் தவறான முறையில் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருப்பதை பார்க்கின்றோம். அது மட்டும் கிடையாது, மஹல்லா என்ற நூலிலும் இதே போன்ற விமர்சனம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்பானி இருக்கார் பாருங்க, அல்பானி அவர் என்ன பண்றாங்க, இந்த இப்னு ஹஜருடைய லா பஅஸபி இஸ்னாதிஹி, அதாவது இந்த அறிவிப்பாளர் தொடர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இந்த அறிவிப்பாளர் தொடரில் பிரச்சனை இல்லைன்னு இப்னு ஹஜர் சொல்றாரு பாருங்க, அதை அல்பானியை மறுக்கிறார். இப்னு ஹஜர் இப்படி சொல்லி இருக்க கூடாது, இந்த அறிவிப்பாளர் தொடர் சரியில்லை என்று சகோதரர் அல்பானி அவர்கள் செய்கின்றார். தன்னுடைய இருவாவுல் கலீல் என்ற நூல்ல அல்பானி அவர்களும் இப்னு ஹஜர் சொன்ன வார்த்தை சரி கிடையாது என்பதை மறுக்கின்றார். அப்போ இந்த முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் சரியாக ஆய்வு செய்யாமல் இப்னு ஹஜர் அந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார், அவர் என்ன அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்பதை இருட்டடிப்பு செய்துவிட்டு இப்னு ஹஜருடைய கருத்தையும் இருட்டடிப்பு செய்திருப்பதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அல்பானி அவர் என்ன பண்றாங்க, அபூ தாவூதுல ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அதாவது அவருடைய நூல்ல அவர் சொல்லி காட்டுறாரு, ஒரு பொருள் கைக்கு வந்துவிட்டால் அதில் ஒரு வருடம் கழியாத வரை ஜகாத் கிடையாது அப்படிங்கிற ஹதீஸ் நாம் ஏகத்துவத்தில் எதையெல்லாம் பலவீனம் என்று சொல்கின்றோமோ அதை அனைத்தையும் அல்பானி என்ன செஞ்சிட்டாரு, பலவீனம் என்று ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்ட பிறகு அல்பானி சொல்லி காட்டுறாரு, சும்ம வஜத்துலில் ஹதீஸி தரீகன் உஹ்ரா பி சனதின் ஸஹீஹின் அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சரியான அறிவிப்பாளர் தொடரை கொண்டு இந்த ஹதீஸுக்கு நான் ஒரு அறிவிப்பாளர் தொடரை பெற்றுக் கொண்டேன். ஹர்ரஜ்துஹு ஃபி ஸஹீஹ் அபூ தாவூத், ஸஹீஹ் அபூ தாவூத் என்ற நூலிலே அதை நான் பதிவு செய்திருக்கின்றேன் சொல்லி அல்பானி சொல்றார். நாம ஏகத்துவத்தில் எந்த எல்லா ரூட்டையும் எடுத்து போட்டு பலவீனம் சொல்லி இருந்தோம். அல்பானி அதை எல்லாத்தையும் ஒத்துக்கொள்கின்ற அவரே பலவீனம் சொல்லி இருக்கின்றார். சொல்லிவிட்டு இன்னொரு ரூட் இருக்குது, அது அபூ தாவூதுல இருக்குது சொல்லி அல்பானி சொல்றார். அபூ தாவூத் எடுத்து பார்க்கிறோம், ஸஹீஹ் அபூ தாவூத் எடுத்து பார்க்கும் பொழுது அல்பானி அப்படி எந்த ஒரு ரூட்டை என்ன செய்யல, அங்கு கொண்டு வரவில்லை. அல்பானி அவர்கள் தவறாக தான் செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள்
என்னென்ன வாதங்களை இந்த ஹதீஸை நியாயப்படுத்துவதற்கு எடுத்து வைக்கின்றார்களோ அவை எல்லாமே சரியில்லாத ஒரு ஆய்வுகள். முதல்ல என்ன ஆதாரம் எடுத்து வச்சாரு? அந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு சகோதரர் பிஜே துபைல பேசினது, மெட்ராஸ்ல பேசினது, அதே மாதிரி ஆடியோ கேசட்ல பேசினது, இது ஆதாரம் என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஆதாரம் சரி கிடையாது, இது ஒரு ஆதாரமே கிடையாது. பிஜே பேசினா இருக்கும். அடுத்து இப்னு ஹஜர் அவர்கள் லா பஸபி இஸ்னாதிஹி சொல்லியிருக்காரு. அப்படி இப்னு ஹஜர் என்ன செய்றாரு? இப்னு ஹஜர் சொன்ன வார்த்தைக்கு தவறான பொருள் செய்து சொல்லி காட்டுறாரு. இதுவும் ஆதாரத்துக்கு நிக்காது. இப்னு ஹஜர் ஹதீஸை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றாரோ அவரே ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, மஅலூல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதை மறைத்து விட்டு என்ன செய்யறாரு? இப்படி சொல்லியிருக்கின்றார். அது அல்பானி என்ன செய்யறாரு? சஹீஹ் என்று சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. அல்பானி இதை சஹீஹ் என்று சொல்லவில்லை. இதற்கு ஒரு சஹீஹான ரூட் இருக்குது, அது அபூதாவுதுல பதிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. நாம அபூதாவுதுல போய் சஹீஹ் அபூதாவுத் என்ற அல்பானியுடைய ரூட்ல போய் அந்த நூல்ல போய் பார்க்கும் பொழுது அப்படி எந்த ஒரு ரூட்டையும் அவர் பதிவு செய்யவில்லை. இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு அவர் எத்தனை ஆதாரங்களை எடுத்து வைத்தாரோ அவை எல்லாமே சரியில்லாத ஆய்வுகள், தவறானவை என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் அப்துல் நாசர் அவர்கள் சொல்லிய பதிலில் விடுபட்ட சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்னு ஹஜர் அவர்கள் லா பஸபி இஸ்னாதிஹி என்ற வார்த்தையை சொல்வதாக முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு அதற்கு மிக மோசமான ஒரு அர்த்தத்தை செய்கிறார்கள். லா பஸ என்றால் அதில் எந்த விமர்சனமும் இல்லை, விமர்சனமே இல்லை என்று இல்லாத ஒரு அர்த்தத்தை இருப்பதாக சொல்கிறார். இது சாதாரண தவறல்ல. அவருக்கு அரபி தெரியும், அரபி தெரிந்த நாட்டிலே இருக்கிறார். லாபஸ என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர் இதுக்கு என்ன அர்த்தம் செய்கிறார்? எந்த விமர்சனமும் இல்லை என்ற தவறான அர்த்தத்தை செய்கிறார். உண்மையில் ஹதீஸ் கலையை படித்தவர்களுக்கு தெரியும், இந்த லாபஸ என்ற வார்த்தை விமர்சனம் உள்ள ஹதீஸுக்குத்தான் பயன்படுத்துவார்கள் என்பதை ஹதீஸ் கலை நூல்களிலே சொல்லி இருக்கிறார்கள். லாபஸனா என்ன அர்த்தம்? பரவாயில்லை என்று அர்த்தம். விமர்சனமே இல்லை என்ற அர்த்தம் இல்லை, பரவாயில்லை என்று அர்த்தம். பரவாயில்லை நம்ம எதுக்கு சொல்லுவோம்? ரொம்ப சூப்பராக நல்ல முதல் தரத்தில் இருக்கிறதே அந்த ஹதீஸுக்கு சொல்ல மாட்டோம். கடைசி தரத்தில சஹீஹுடைய தரங்களில் 5வது 4வது தரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸுக்குத்தான் லாபஸ என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த லாபஸ என்றால் விமர்சனமே இல்லை என்று சொல்கிறாரே, அந்த அர்த்தம் தவறு என்பதை அதே இப்னு ஹஜருடைய சொல்லில் இருந்தே நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டினோம். அதே இப்னு ஹஜர் சொன்னாரு, அபூதாவுதில் நாம் கொண்டு வந்த ஹதீஸ் மஅலூல், அது விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, குறை காணப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்ப அவரே சொல்லி இருக்கும் போது விமர்சனமே இல்ல என்ற ஒரு தவறான அர்த்தத்தை அவர் வைக்கிறார். இல்லாத ஒரு அர்த்தத்தை சொல்லி பலகீனமான ஹதீஸை சஹீஹான ஹதீஸாக நிறுவ பார்க்கிறார். அதே போல இன்னொன்னு, பிஜே உடைய சொல்ல ஆதாரமா வைக்கிறார். ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று காட்டுவதற்காக பிஜே ஆரம்பத்தில் இதை சஹீஹ் சொன்னாரு, இப்ப லைஃப் என்று சொல்கிறார். நீங்கள் பொதுவான ஒரு அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு இமாமாக இருந்தாலும் அவர் ஆரம்பத்தில் சொன்ன சொல்லை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஆரம்பத்தில் ஒன்று சொல்லி கடைசியில் ஒன்றை சொன்னால் இறுதியாக சொன்ன சொல்லைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அதைத்தான் அவர் சொன்ன சொல்லாக நீங்கள் கணிக்க வேண்டுமே தவிர, ஆரம்பத்தில் ஒன்று சொன்னாரேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. இமாம் ஷாஃபி அவர்கள் இப்படி ஏராளமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒன்றை சொன்னார்கள், பிறகு இறுதி காலத்தில் அதற்கு மாற்றமாக நான் அந்த கருத்தை விட்டு விலகி வந்து விட்டேன், இது என்னுடைய புதிய கருத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். அபு ஹனீஃபா இமாம் சொல்லியிருக்கிறார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் மட்டுமா இது மாதிரியாக நடந்திருக்கிறோம்? ஏராளமான இமாம்கள் ஆரம்பத்தில் ஒன்றை சொன்னார்கள், அதற்கு மாற்றமாக இறுதியில் சொன்னார்கள். இப்ப உண்மையில் ஹதீஸ் கலையில் அறிவுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? கடைசியாக இந்த இமாம் என்ன சொன்னார் என்பதைத்தான் அவருடைய கூற்றாக எடுப்பார்கள். இப்ப நாங்க இதை மறுத்தா நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். நீங்கள் சொல்வதற்கு முன்னாலே நாங்கள் இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்லிவிட்டோம், ஆரம்பத்தில் சஹீஹ் என்று சொன்னார் பிஜே. அதே பிஜே கூடிதான் இந்த ஹதீஸ் பலகீனமானது என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்ப கடைசியாக சொன்ன சொல்லை நீங்கள் சொல்வீர்களா, இல்ல ஆரம்பத்தில் அவர் சொன்னாரே அதை சொல்வீர்களா?
மத்த இமாம்கள் சொன்னா திட்ட மாட்டேங்கிறீங்க, ஆரம்பத்துல சொன்னாங்க பின்னாடியே முரண்படுறாங்க, அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் ஒன்றை சொன்னால் பாருங்கள் முரண்படுகிறார்கள். மனிதனாக இருந்தால் ஆய்வுகளில் தவறுகள் வரத்தான் செய்யும். எது சரி என்று படுகிறதோ அதை சொல்வோம். முன்னாடியே சொல்லிவிட்டோம் என்பதற்காக அதிலே பிடிவாதமாக இருக்க வேண்டும். நாம் சொன்ன கருத்தை எப்படி வாபஸ் வாங்க வேண்டும் என்று கருதி நாங்கள் சொன்ன தவறு நிலைத்து நிற்க மாட்டோம். தவறு என்று தெரிந்தால் தவறு என்று சொல்வோம், சரி என்று தெரிந்தால் சரி என்று சொல்வோம். அப்ப இதை இவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் அல்பானி இமாம் அந்த முதல் ஹதீஸ யஹூல் அலைஹில் ஹவுல், ஒரு பொருளுக்கு ஒரு வருடம் நிறைவடையும் வரை ஜகாத் இல்லை என்று வருகிறது. அதை சஹி என்பதற்கு இவர் என்ன ஆதாரம் காட்டுறாரு? அல்பானி இமாம் சஹி என்று சொல்லியிருக்கிறார் என்பதை ஆதாரமாக காட்டுகிறார். இவர் அல்பானி இமாம் சஹி என்று சொல்லியிருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாரு? உள்ளக்கு உள்ளதை படிச்சு பார்த்தாரா, சஹின்னு போட்டுட்டு விளக்குறார். எந்தெந்த ரூட்டில் ஐஸ், எந்தெந்த ரூட்டு சஹி என்று அவர் விளக்குகிறார். அதை இவர் ஒழுங்காக படித்திருந்தால் இந்த ஹதீஸ் சஹி என்று சொல்ல மாட்டார், லைஃப் என்றுதான் சொல்வார். அல்பானி சஹின்னு சொல்லிட்டு உள்ளக்கு என்ன சொல்கிறார்? ஜரீருடைய ரூட்டு பலகீனமானது என்று சொல்லி அது பலகீனம் என்று அவரை சொல்லி விடுகிறார். லாபாச சொன்னாரே இப்னு ஹஜர், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா சிக்கத்தானவங்களுக்கு மாற்றமாக ஜரீர் மாற்றமாக அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி ஜரீருடைய ரூட்டை பலகீனம் என்று சொல்கிறார். அடுத்ததாக ஜுஹைருடைய ரூட்டை சொல்கிறார். இந்த ஜுஹைருடைய ரூட்டை உலமாக்கள் விட்டு விட்டார்கள். இருவாவுல் கலீல்ல இவங்க என்ன ஹதீஸ சொன்னாங்களோ அதே ஹதீஸுக்கு பின்னாடி விளக்கமாக சொல்றாங்க. அந்த விரிவுரையெல்லாம் இவர் பார்க்கல. அல்பானின்னு சொல்றாங்களே, அந்த அல்பானி விரிவா என்ன சொன்னார் இவங்க பார்க்க வேண்டாமா? வெறும் சஹி என்று சொல்லிவிட்டால் எடுத்து காமிக்கிறது, கிதாபை தூக்கிட்டு வந்து காமிக்கிறது. கிதாபை காமிச்சா மட்டும் பத்தாது, அந்த கிதாபுக்குள்ள என்ன இருக்கு அதை படிக்கணும். கிதாபுக்குள்ள படிச்சா ஜுஹைருடைய ரூட்டை உலமாக்கள் விட்டு விட்டார்கள் சொல்றாரு, ஜரீருடைய ரூட்டும் பலகீனம் என்று சொல்கிறார். இது இல்லாத இன்னொரு ரூட் இருக்குங்கிறாரு. அந்த ஒரு ரூட்டு எங்கன்னு தெரியல. அந்த ரூட்டு அபுதாபுல இல்லவே இல்ல. இல்லாத ரூட்டை இமாம் அல்பானி அவர்கள் தவறுதலாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு விடுபட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், முஹல்லாவில் இப்னு ஹஸம் அவர்கள் இந்த ஜுஹைருடைய ரூட்டை பற்றி சொல்லும் போது சும்ம லம்மா ஷக்க ஜுஹைர் மர்ஃபூவாக அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று இந்த செய்தி அறிவிக்கிறார். ஆனால் அவர் இதில் சந்தேகம் பட்டு விட்டார். நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா எனக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன், சந்தேகத்தோட சொல்கிறார். இப்படி அவர் சந்தேகப்பட்ட போது பத்தல இஸ்னாதுஹு, எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. ஜுஹைர் சந்தேகப்பட்டு விட்ட போது உடனே இந்த இஸ்னாத் பாத்தில் ஆகிவிட்டது, அது பொய்யாகிவிட்டது, தவறுதலாகிவிட்டது. இப்னு ஹஸம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்ப நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்களே, நாங்க தவறுதலாக ஒன்றெண்டு வார்த்தைகளை சொல்லியிருப்போம், அதை வைத்துக் கொண்டு மறைத்திருக்கிறார்கள், திரித்திருக்கிறார்கள் என்று சூதுவாதாக பேசுகிறீர்களே. இப்னு ஹஸம் அவர்கள் பத்தல இஸ்னாதுக்கும் சொல்லியிருக்காரு, இஸ்னாத் பாத்தில் ஆயிருச்சு, இந்த இஸ்னாத் தவறாகிவிட்டது என்று சொல்கிறாரே, அதை ஏன் மறைத்தீர்கள்? அதை ஏன் நீங்கள் சொல்லவில்லை? நான் கடுமையா ஆய்வு செஞ்சு பார்த்தேன். அவர் சொல்கிறார், முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள், நான் கடுமையாக ஆய்வு செஞ்சு பார்த்தேன். ஆய்வு செஞ்சு பார்த்து ஏன் நீங்க இந்த சொல்ல இப்னு அல்லாஹ்வுல இப்னு ஹஸம் சொல்வதை ஏன் விட்டீர்கள்? இப்னு ஹஸம் அவர்களே இப்னு ஹஜர் அவர்களே குறை காணப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்களே, அதை ஏன் விட்டீர்கள்? அப்ப உங்களுக்கு சாதகமானதை எடுக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக சொன்னா அதை விட்டுறீங்க. அப்ப இந்த ஹதீஸ் ஒரு வருடம் நிவர்த்தியாக வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலகீனம் 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 என்பது தெல்ல தெளிவாக இங்க நிரூபிக்கப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக அவர் இரண்டாவதாக இன்னொரு ஹதீஸை வைக்கிறார். இரண்டாவது ஆதாரம், அவருடைய மூல ஆதாரத்தில் இரண்டாவது ஆதாரமாக ஆத்தா ஜகாத்த மாலிஹி தொய்யிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு ராஃபிதத்தன் அலைஹி குல்லாம், தன்னுடைய பொருளுக்குரிய ஜகாத்தை ஒவ்வொரு வருடமும் மனமு கொடுப்பவன்
ஈமானுடைய சுவையை அறிந்து கொண்டான், சுவைத்துக் கொண்டான் என்று நபிகள் நாயகம் சொல்வதாக அதே அபூதாவீதில் வருகிறது. இவர் என்ன செய்யறாரு? இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார். இந்த ஹதீஸ் பலகீனம் என்பதை நாம் ஏகத்துவத்திலே நல்ல தக்க காரணங்களுடன் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். என்ன காரணம்? அதை நான் பின்னால் சொல்லுவேன். இதற்கு இதை சஹீஹ் என்பதற்கு அவர் முதலில் என்ன வைக்கிறார் என்றால், இமாம் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை அபூதாவுதில் 1580வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார். இதை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் நடுநிலைமையோடு சிந்தித்து பாருங்கள். நம்மளை பார்த்து இவர் சொல்கிறார், இவங்க உசூலுக்கு மாற்றமா போறாங்க, எந்த இமாம் சொல்லாத உசூலை கடைபிடிக்கிறாங்க என்று நம்மை பார்த்து குறை கூறுகிறார். நான் கேட்கிறேன், இந்த ஹதீஸை இப்படித்தான் நீங்க சஹீஹ் சொல்வீங்களா? ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொல்வதாக இருந்தால் அல்பானி சஹீஹ் என்று சொல்லிவிட்டார். அல்பானியை ஆதாரம் காட்டுறது எல்லா ஹதீஸ்களை இமாம்களும் ஒத்துக்கொண்ட உசூல் என்ன? ஒரு ஹதீஸை நீங்கள் சஹீஹ் என்று சொல்வதாக இருந்தால் அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்களை பார்க்க வேண்டும். அதில் குறை ஏதும் இல்லாவிட்டால் அந்த ஹதீஸ் சஹீஹ், அதில் குறை இருந்தால் அது பலகீனம். இப்படித்தான் நமக்கு வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள். இவராக ஒரு புது ஒரு உசூலை சொல்கிறார், அல்பானி சஹீஹ் என்று சொல்லிவிட்டார். இப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அல்பானி இமாமாவும் சொல்லியிருக்காரா? நான் ஒரு ஹதீஸ சஹீஹ் என்று சொல்லிவிட்டால் அது சஹீஹ் என்று எடுத்துக் கொள்ளுங்கள், அவர் சொல்லியிருக்காரா? மற்ற இமாம்களால் சொல்லியிருக்காங்களா? ஒரு இமாம், ஒரு நல்ல அறிஞர் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லிவிட்டார், அந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு அது ஆதாரம் என்று சொன்னார்களா? அப்படிலாம் உசூலே கிடையாது. உசூலுக்கு நாம மாற்றம் செய்யறோம் என்று சொல்லிக்கொண்டு அவரே மாற்றமான முறையில் செய்வதை பார்க்கின்றோம். நாம் என்ன சும்மாவா நம்ம இதை லைஃப் சொன்னோம்? தக்க காரணங்களை சொல்லி லைஃப் என்று சொன்னோம். ஆக அல்பானி இமாமை இவர் ஆதாரமாக காட்டுகிறார். இமாம் அல்பானியை கண்மூடித்தனமாக தக்ரீர் செய்கிறார். இது அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். அடுத்ததாக இமாம் அல்பானி அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார். அந்த இமாம் அல்பானி அவர்களே ஆரம்பத்தில் சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார். அவரே முன்னுரையில் சொல்கிறார், லைஃபாவுடைய முன்னுரையில் சொல்கிறார், நான் ஆரம்பத்தில் சில ஹதீஸ்களை லைஃப் என்று சொன்னேன், ஆனால் இப்போது சஹீஹில் நான் சேர்த்திருக்கிறேன். சில ஹதீஸ்களை நான் சஹீஹ் என்று சொன்னேன், ஆனால் இப்ப நான் லைஃபாவுல சேர்த்திருக்கிறேன் என்று அவரே சொல்கிறார். அப்ப அவரிடத்தில் முரண்பாடுகள் வரும், அவரிடத்திலும் தவறுகள் வரும். அப்ப அவருடைய சொல்ல நீங்க ஆதாரம் ஏன் காட்டுறீங்க? உசூலுக்கு வாங்க, அடிப்படைக்கு வாங்க, ஏன் அடிப்படையை தாண்டி போறீங்க என்று நாம கேட்கிறோம். அடுத்ததாக அவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், ஆரம்பத்தில் பிஜே பேசும்போது இந்த ஒவ்வொரு வருடம் கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸ் இல்லவே இல்லை, உலகத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா இப்ப ஏகத்துவத்தில் என்ன பண்ணிருக்காரு? பக்கம் பக்கமா அதுக்கு மறுப்பு கொடுத்திருக்காரு. இல்லை என்று சொன்ன ஹதீஸ் எப்படி உங்களுடைய புத்தகங்களில் வந்தது என்று அவர் கேட்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெளிவுபடுத்தி விட்டேன். அதாவது தவறுதலாக சில நபர்கள் சிலர் சொல்வார்கள், அது சில திடீரென்று கேள்வி கேட்கப்படுகிறது. கேள்வி கேட்கப்படும் போது தவறுகள் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனா முஜிபுர் ரஹ்மான் உமர் இருக்கிறாரே, நல்ல ஆய்வு பண்ணிட்டு திடீரென்று கேட்கல, என்னென்ன கேள்விதான் வைக்கிறாங்கிறத படித்து விட்டு அதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் முழுமையாக பார்த்து விட்டு வந்து பேசுகிறார். அப்படி பேசக்கூடிய ஒரே செய்தியில் ஏராளமான முரண்பாடுகள், ஏராளமான தவறுகள், இல்லாத செய்திகளை இருப்பதாக சொல்லியிருக்கிறார், இருக்கின்ற செய்திகளை இல்லாமல் ஆக்கியிருக்கிறார். இப்படி ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறார். அதற்கு நம்மால் ஆதாரம் காட்ட முடியும். பின்னால் நாம் ஆதாரம் காட்டுவோம். உஸ்திகவுக்கு தவறான அர்த்தம், லாபவுக்கு தவறான அர்த்தம். ஆசிமின் குலைவுக்கு தஹவி இமாம் உஸ்திக என்று பயன்படுத்தவே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? குலைவுக்கு தான் உஸ்திக என்று பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஆசிமின் குலைவுக்கு உஸ்திக என்று தஹவி பயன்படுத்தி இருக்கிறார் என்று மாற்றமாக சொல்வதை பார்க்கிறோம்.
குலைபுக்கு சொன்ன வார்த்தைய ஆசிமுக்கு சொன்ன வார்த்தையா திருப்பி இருக்காரு, மாத்தி இருக்கிறாரு. அப்ப ஆய்வு செய்து விட்டு தயாராக வரக்கூடிய உங்களுடைய வார்த்தையிலே ஏராளமான தவறுகள் வருகிறது என்றால் திடீரென்று கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியில தவறுகள் வராதா? நாங்கள் அதை சொன்ன தவறை சரி என்று வாதிட்டால் தான் நீங்கள் விமர்சிக்க வேண்டும். நாங்கள் அது என்ன சொல்றோம்? ஆமா, பிஜே சொன்னது தவறு என்பதை நாங்களே கூடி நீங்க சொல்ல வேண்டியதில்லை. நாங்க ஏகத்துவத்தை வெளியிடுவதற்காக எல்லா அறிஞரும் கடைநல்லூரி ஒன்று கூடினோமே, அப்பே தெளிவாக சொல்லிவிட்டோம். இமாம்கள் பல அறிஞர்கள் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். பிஜே அவர்கள் ஆரம்பத்தில் ஹதீஸ் இல்லை என்று சொல்கிறார், ஆனால் அபுதாவுதில் இருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே இருக்கிறதா இருக்கிறது என்று சொல்லிவிடுவோம் என்று நாம் ஒத்துக்கொண்டுதான் அந்த ஹதீஸை ஏகத்துவத்தில் போட்டோம். நாம் பிடிவாதக்காரர்களாக இருந்தால் நம் முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டோமே, இல்லன்னு சொல்லிட்டோமே, இப்ப எப்படி இருக்குன்னு போடுறது, இல்லன்னு போடுவோம் என்று சொல்லி இருப்போம். நம்ம அர்த்தம் மறைக்க மாட்டோம், உண்மை தெரிஞ்ச உண்மைன்னு சொல்லுவோம். அப்ப முன்னாடி சொன்னது தவறு என்பதை உணர்ந்து நாங்களே அதை மாற்றி சொல்லி இருக்கோம். திரும்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கன்னா நாங்களே அதை சொல்லிட்டோமே, அது கிடையாது, இதுதான் சரி என்பதை. அப்ப அந்த ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் அது சரியான ஹதீஸா? குல்ல ஆம், ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் அது சரியான ஹதீஸா? சரியான ஹதீஸா என்று பார்த்தால் அது சரியான ஹதீஸே கிடையாது. அதுல ஒன்றெண்டு விமர்சனங்கள் கிடையாது, சாதாரண பலகீனம் இல்ல, 5 வகையான விமர்சனங்கள் இருக்கிறது. 5 வகை காரணங்களால் அந்த ஹதீஸ் லைஃபாக்குகிறது. மோசமான ஒரு ஹதீஸ அவர் எப்படி சரியாக்குறார் பாருங்க. அதுல என்ன விமர்சனம் நம்ம சொல்றோம்? முதல் விமர்சனம், அந்த அறிவிப்பாளர் தொடரில் முஆவியா, அப்துல்லா பின் முஆவியா என்ற நபர் வருகிறார். இவரை பல அறிஞர்கள் நபித்தோழர் என்று சொன்னாலும் நபித்தோழருக்குரிய அளவுகோல் இவருக்கு பொருந்தவில்லை என்று சொல்லி இவர் நபித்தோழர் என்பது நிரூபணமாகவில்லை என்று நாம் ஏகத்துவத்தில் எழுதியிருந்தோம். இது நம்ம உசூல் அடிப்படையில் போறோம். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, 12 கிதாபுகள்ல அப்துல்லா பின் முஆவியாவை சஹாபின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியலையா? 12 கிதாபுகள்ல சொல்றாங்க, அதெல்லாம் மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. எங்களுக்கு தெரியாமலா இல்ல. அப்துல்லா பின் முஆவியாவை பற்றி நாங்கள் ஏகத்துவத்தில் எழுதும் போது இந்த முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் இன்றைக்கு எதையெல்லாம் ஆதாரமாக வைக்கிறாரோ அதையெல்லாம் நாங்கள் படித்துவிட்டுதான் ஏகத்துவத்தில் எழுதினோம். இவரை 12 கிதாபுகள்ல சஹாபி என்று சொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு. இது எங்களுக்கு தெரியாம இல்ல, நன்றாக தெரியும். ஆனால் என்ன, நபித்தோழருக்கு ஹதீஸ்களை அறிஞர்களால் சொல்லப்பட்ட விதி, சொல்லப்பட்ட அளவுகோல் இவருக்கு பொருந்தல. உசூலுக்கு தான் போறோம். ஏன், எந்த இமாமாவது எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? 12 கிதாபுகள்ல ஒருவரை சஹாபி என்று சொல்லப்பட்டிருந்தால் அவர் சஹாபி என்பதற்கு ஆதாரம் என்று எந்த இமாமாவது சொல்லியிருக்காங்களா? இமாம் இப்னு ஹஜர் சொன்னாரா, நான் ஒருவரை சஹாபின்னு சொன்னா நீங்க சஹாபின்னு ஏத்துக்கோங்க, இது சஹாபிங்கிறதுக்கு அளவுகோல் என்று அவராவது சொன்னாராம்? யாருமே சொல்லல. மாறாங்க அவங்கள என்ன சொன்னாங்க, நாம என்ன கருத்தை முன்வைக்கிறோமோ அதைத்தான் அவங்களும் முன்வைக்கிறாங்க. முன்னுரையை முதல் படிக்கணும். கிதாபுல இடையில மட்டும் பார்த்தா பத்தாது, ஒவ்வொரு கிதாபுடைய முன்னுரையை படிக்கணும். பெரும்பாலும் முன்னுரையை படித்து விட்டால் கிதாபை படித்தது போல அந்த இமாமுடைய வழிமுறை என்ன, நடைமுறை என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இவர் ஆடிக்கு ஒரு தடவையும் அமாவாசைக்கு ஒரு தடவையும் கிதாபை எடுக்கின்ற காரணத்தினால்தான் அந்த முன்னுரையில என்ன சொல்லியிருக்காங்கிறது தெரியல. அந்த கிதாபுடைய முன்னுரையில சொல்றார் இமாம் இப்னு ஹஜர் அவர்கள், இசாபாவுடைய முன்னுரையில் சொல்கிறார். இசாபா என்பது நபித்தோழரை பற்றி விளக்கக்கூடிய பட்டியல். யார் யார் நபித்தோழர், யார் யார் நபித்தோழர் இல்லை என்று அந்த புத்தகத்தில் விளக்குவார். அந்த புத்தகத்துடைய முன்னுரையில ஒரு அடிப்படையான ஒரு அளவுகோலை சொல்கிறார். அது என்ன அளவுகோல்? மாரிஃபத்து சஹாபி. ஒருவரை சஹாபி என்று நிரூபிக்கணும், சஹாபி என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால்
அதற்கு சில அளவுகோல்கள் இருக்கிறது. முதல் அளவுகோல் என்ன? முன்னுரையில சொல்கிறார், அது அவங்களுக்கு சரி, அவங்க எடுத்து பார்த்துக்கிடுவாங்க. என்ன சொல்றாரு? அன்னஹு சஹாபியும் சும்மபில் இஸ்திஃபானத்தி வ ஷுஹரத்தி. ஒன்னு தவாத்துர் முறையில, அதாவது குர்ஆன் மாதிரி, குர்ஆன்ல ஜெயித பத்தி வருது, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி வருகிறது. அப்ப இதுல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்ததாக ஜெயித் அவங்களை பத்தி சொல்லிட்டான். அப்ப இப்படி இருக்கணும், இப்படி வலிமையான சான்றுகள் இருக்கணும். அல்லது வேற என்ன சான்று இருக்கணும்? ஹதீஸ்கள்ல நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ்வோட இருந்ததாக செய்தி வரணும். ஒன்னே குர்ஆன் மூலம் நிரூபணமாக வேண்டும், இல்லை என்றால் ஹதீஸ்கள்ல செய்திகள் இல்ல, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், ரசூலுல்லாஹ் கூட இருந்தேன், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன் அப்படின்னு அவர் என்ன செய்யணும்? சொல்லணும். இப்படி சொன்னால் அவரை சஹாபி என்று நாம் உறுதி செய்யலாம். இது 2 அளவுகோல் ஆச்சு. 3வது அளவுகோல் என்ன? அல்லது சஹாபாக்களில் யாராவது ஒருவராவது இவரை நபித்தோழர்னு சொல்லணும். உதாரணமாக இவர் நபித்தோழரா இல்லை என்று தெரியவில்லை, நான் நபித்தோழரா இருக்கேன், உதாரணமா வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் நபித்தோழரா இருக்கேன், நான் என்ன செய்யறேன்? இவர் நபித்தோழர் தான் என்று நான் சொல்கிறேன். நபித்தோழராக இருக்கக்கூடிய நாம் நபித்தோழரா இல்லையா என்று சந்தேகப்படக்கூடிய அப்துல் நாசரை பற்றி சொல்லும் போது இவர் நபித்தோழர் தான் என்று சொல்றேன். இப்ப இதை வைத்து என்ன செய்யலாம்? இவர் சஹாபி என்று முடிவு செய்யலாம். அப்ப 3 அளவுகள் ஆயிருச்சு. 4வது என்ன? சரி, சஹாபின்னு சொல்லல, குர்ஆனிலும் இல்ல, ஹதீஸிலும் இல்ல. 4வது என்ன? தாபியின்கள், சஹாபாக்களுக்கு அடுத்து வருவாங்களே, அந்த தாபியின்கள்ல யாராவது இவரை நபித்தோழர்னு சொல்லணும். உதாரணமாக தாபியா இருக்கேன், இவரை சஹாபியா இல்லையான்னு தெரியல, நான் சொல்றேன் இவர் நபித்தோழர் தான். அப்ப என்னுடைய சொல்லை வைத்து இவரை நபித்தோழர் என்று நீங்கள் முடிவு செய்யலாம். அப்ப 4 விட்டது, 4 அளவுகள். 5வது என்ன? இப்ப நான் சஹாபியா என்னன்னு தெரியல, நான் நல்லவனாக இருந்தால் நானாவது சொல்லணும், நான் சஹாபிதான் என்று அவராவது என்ன செய்யணும்? சொல்லணும். இப்படி 5 அளவுகளை வைக்கிறார்கள். நாம கேட்கிறோம், இந்த குல்லாம் வருடம் என்று நீங்கள் ஆதாரமாக வைக்கிறீர்களே, அந்த ஹதீஸில் அப்துல்லா பின் முஆவியா வருகிறார், இவரை நீங்கள் சஹாபி என்று சொல்கிறீர்கள். இந்த 5 அளவுகோலில் எந்த அளவுகளை வைத்து இவரை சஹாபி என்று சொன்னீர்கள்? கேட்கிறோம், பதில காணா. அடிப்படை உசூலுக்கு பதில காணா, விதிகளுக்கு பதில காணா. மாறா எங்க போறாங்க? விதிகள் அடிப்படையில் இமாம்கள் சொல்லாமல் தவறுதலாக சஹாபி சஹாபி என்று சொல்லியிருப்பாங்களே, அத ஆதாரம் காட்டுறாங்க. அடிப்படை விதிக்கு போவீங்களா, அல்லது விதியை காட்டாமல் சும்மா சஹாபின்னு சொன்னா அலையத்துக்குருவீங்களா? இததான் நம்ம முன்வைக்கிறோம். இமாம் இப்னு ஹஜர் அவர்களே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதர் அம்மா இதா கால அக்பரணி ரஜுலுன் மசலன் அனி நபி கதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு மனிதர் சொன்னால், அப்ப இதை வைத்துக் கொண்டு அவரை சஹாபி என்று சொல்ல இயலாது என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்ப நான் கூட சொல்லுவேன், நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்க, பயான்ல நான் பேசுறேன், நபிகள் நாயகம் சொன்னாங்க நான் சொன்னனால நான் சஹாபியா ஆக இயலாது. எப்போ சஹாபின்னு சொல்லலாம்? நான் ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா கேட்டேன், நபிகள் நாயகத்தை பார்த்தேன் என்று சொன்னால் அவரை சஹாபி என்று சொல்லலாம். இதை யாரு சொல்றா? நாங்களா சொன்னோம்? எந்த இப்னு ஹஜருடைய சொல்லை நீங்கள் ஆதாரமாக காட்டுகிறீர்களோ அந்த இப்னு ஹஜர் அவர்கள் தான் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் உமரியை பற்றி முன்னாடி நான் நினைக்கும் போது, சில உமரி படித்திருக்கிறார், நல்ல ஹதீஸ்களை பற்றி நன்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் பார்க்கிறோம், ஒரு உசூல் தெரியாம, ஒரு அடிப்படை தெரியாம, ஹதீஸ்களை ஞானமே இல்லாம உளறி இருக்கிறார். இந்த உசூல் அடிப்படையில நாம தான் செயல்பட்டோமா? இந்த உசூல் அடிப்படையில பல இமாம்கள், இப்னு ஹஜர் அவர்கள், ஸஹபி அவர்கள், இமாம் அல்பானி அவர்கள் எல்லோரும் நம்ம எந்த உசூலை முன்வைக்கிறோமோ, எந்த அளவுகோலை நபித்தோழருக்கு வைக்கிறோமோ, அந்த அளவுகோல் அடிப்படையில் தான் அவர்களும் பல நபர்களை நபித்தோழர் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள், பல நபர்களை நபித்தோழர் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரத்தை பாருங்கள். முதலில் இப்னு ஹஜருடைய புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஆதாரம் காட்டுகிறேன். இந்த அடிப்படை விதியை வைத்துதான் அவரை ஒருவர் நபித்தோழர் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு ஆதாரத்தை பாருங்கள். அப்துல்லா பின் ஹிலால் என்ற ஒரு நபர், இவரை பற்றி
பல நபர்கள் என்ன பண்றாங்க, சஹாபின்னு சொல்றாங்க. ذكره جماعة منهم البزار في الصحابة. ஒரு கூட்டம், ஒரு நபர் கிடையாது, ஒரு கூட்டமே அப்துல்லா பின் ஹிலாலை நபித்தோழர் என்று சொல்லி இருக்கிறார்கள். وقال ابن حبان له صحبة. இப்னு ஹிப்பான் என்ன பண்ணிருக்காரு, சஹாபி என்று சொல்லி இருக்கார். புகாரி யாரு, சாதாரண இமாமா? وذكره البخاري في الصحابة. புகாரி இமாமும் இவரை சஹாபாக்களில் சொல்லி இருக்கிறார் என்று இப்னு ஹஜர் எடுத்து போடுகிறார். இவ்வளவு இமாம்கள் இவரை சஹாபி என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதற்கு இப்படி சொல்லிவிட்டு இப்னு ஹஜர் இவங்க என்ன சொல்றாங்க, வலம் எதுக்குர் சிமான் வலாருயத்தன் இப்படி சொல்லி இருக்காங்க. ஆனா இந்த அறிவிப்பாளர் ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன்னு சொல்லல, ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன் என்று சொல்லவில்லை. அப்ப எதை அளவுகளா வைக்கிறாங்க? புகாரி சொல்லிவிட்டார், சஹாபா என்று சொல்லிவிட்டார், இப்னு ஹிப்பான் சொல்லிவிட்டார், ஒரு ஜமாத் சொல்லிவிட்டது. இப்னு ஹஜர் அளவுகளா வச்சாங்களா? அவர் சொன்னாரா நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன் என்று அவர் சொன்னாரா? ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன் என்று அவர் சொன்னாரா? கேட்கல. நம்ம எந்த வார்த்தை வைக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் இப்னு ஹஜர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஹுசைன் பின் சாயித் இவரை பற்றி இப்னு ஹஜர் அவர்கள் இசாபாவில் சொல்லும் போது மின் சிகாரி தாபிஈ, இவர் யாரு, தாபீன்கள சிறியவர் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அவரே சொல்கிறார், ஃபதக்கரஹுல் ஹஸன் இப்னு சுஃபியான் வ கைருஹு ஃபி ஸஹாபா. ஹஸன் இப்னு சுஃபியானும் மற்றவர்களும் இவரை சஹாபி என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இமாம்கள் சொன்னது ஆதாரம் காட்டுறீங்கல்ல, இப்னு ஹஜர் அதை கடைபிடிக்கல. ஹுசைன் இப்னு சுஃபியான் சொல்லியிருக்கார், மற்றவங்க எல்லாம் சஹாபி என்று ஹுசைன் பின் சாயிபை சொல்லியிருக்கிறார்கள். அவங்களுடைய சொல்லையே இப்னு ஹஜர் எடுக்கவில்லை. சஹாபி என்று சொன்னதை ஏன் எடுக்கவில்லை? அதையே நீங்கள் ஆதாரமாக எடுப்பதை போல ஏன் இப்னு ஹஜர் எடுக்கவில்லை? மாறாக என்ன சொல்றாங்க, இவர் தாபியின் வலா யோரஃப் லஹு ருயத்துன், இவர் நபிகள் நாயகத்தை பார்த்ததாக அறியப்படவில்லை. அப்ப எந்த உசூலை அவங்க கடைபிடிச்சிருக்காங்க? ஒரு இமாம் சொன்னதை எடுத்தார்களா, இல்லை உசூலை வைத்து சஹாபி என்று நிர்ணயித்தார்களா? இதுதான் நாம் கேட்கக்கூடிய கேள்வி. இப்படி ஏராளமான அறிவிப்பாளர்கள், அதே போல அப்துல் ரஹ்மான் பின் ஜாரியா ஒன்றென்று கிடையாதுங்க, சில உதாரணங்களை தான் காட்ட நிறைய எடுத்து வைத்திருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் பின் ஜாரியா என்ற அறிவிப்பாளர், இவரை ராஜி இமாம் சஹாபா என்று சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி சஹாபி என்று சொல்லி இருக்கிறார். இப்னு ஹஜர் என்ன செய்யறாரு, ராஜி இமாம் சொன்னதை எடுக்காம அப்துல் ரஹ்மான் பின் யசீத் என்பவர் லா யஸ்புத் லஹு சிமாஉன் மினன் நபி, இவர் நபியிடம் கேட்டார் என்பது நிரூபணமாகவில்லை. எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்காங்க. அப்ப நீங்க முன்னுரையை படிக்க மாட்டீங்களா? கிதாபுகளை ஃபுல்லா படிக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க என்ன, உங்களுக்கு தேவையானது வந்தா எடுக்கிறீங்க, எடுத்துட்டு எங்களை பார்த்து மறைச்சிட்டீங்க, திருத்திட்டீங்க சொல்றீங்க. இதையெல்லாம் நாங்கள் படித்துதான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் சொன்னது உண்மை. முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் எந்த வார்த்தை வைப்பார்கள் என்பதை அன்றைக்கு எங்களுக்கு தெரியும். இப்படி ஏராளமான அறிவிப்பாளர்கள். அப்படி இப்னு ஹஜர் நம்முடைய அடிப்படை விதியைத்தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் நிரூபித்து விட்டோம். அடுத்தது வரும், இவங்களுடைய ஆதாரமா காட்டுவாங்களே இமாம் அல்பானி இமாம் சொல்லுவாங்களே, அந்த அல்பானி இமாமுக்கு வர்றேன். அந்த அல்பானி இமாம் எந்த உசூலை கடைபிடிச்சாரு? இவங்க காட்டுற மாதிரி அவர் சஹாபின்னு சொல்லியிருக்காரு, இவர் சஹாபின்னு சொல்லியிருக்காரு, இதே அவர் ஆதாரமா காட்டியிருக்காரு. உதாரணமா சொல்றேன் பாருங்க. உம்மு பிலால் என்ற ஒரு பெண்மணி, இவரை பத்தி யாரார் சஹாபின்னு சொல்றாங்க? ஜக்கர இத லைஃபாவுல சொல்றார், அல்பானி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஜக்கர உம்மு பிலாலின் சஹாபத்தி இப்னு முண்டஹ் அவர்கள் உம்மு பிலாலை சஹாபி என்று சொல்லியிருக்கிறார். அபு நுஐம் சஹாபி என்று சொல்லியிருக்கிறார். இப்னு அப்துல் பிர் சஹாபி என்று சொல்லியிருக்கிறார். இத்தனை பேர் சஹாபி என்று சொல்கிறார் என்று அல்பானி சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இன்னஹா லா துரஃபு ஃபீ இல்லா ஃபீ ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல மட்டும்தான் இந்த பெண்மணி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா சுபூத்து சுஹ்பத்தி லஹா, இந்த உம்மு பிலால் சஹாபி என்பது எங்க நிரூபணமாயிருக்கு? ஏன் இப்படி கேட்கிறார் அல்பானி? அவர் தான் சொல்றாரு, இப்னு முண்டஹ், அபு நுஐம், இப்னு அப்துல் பிர் 3 பேர் சஹாபின்னு சொல்லியிருக்காருங்கிறாரு. உங்களுடைய கருத்தடிப்படையில பார்த்தா அல்பானி என்ன செய்யணும்? இந்த 3 பேர் சஹாபின்னு சொல்வதை வைத்துக் கொண்டு சஹாபி என்று சொல்ல வேண்டும். சொன்னாரா? அவர் என்ன சொல்கிறார்?
அண்ணா சுபூத்து சஹபத்திலஹா, இந்த பெண்மணி சஹாபி என்பது எங்க நிரூபணமாயிருக்கு? உசூல் எங்க? அடிப்படை விதி எங்க? அல்பானி கேட்கிறார். ஒன்றெண்டு உதாரணம் இல்ல, ஏராளமான இது மாதிரியான அறிவிப்பாளர்களை எடுத்து வைத்திருக்கிறோம். ஆக உசூல்களை, அதாவது ஒரு நபரை சஹாபி என்று முடிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை விதிகள், அளவுகோல்கள் அவருக்கு பொருந்த வேண்டும் என்பதை எடுத்து சொல்லியும், இந்த அளவுகோல் அடிப்படையில் தான் இமாம் இப்னு ஹஜர், இமாம் ஜஹபி, இமாம் அல்பானி உட்பட, சமீப காலத்தில் வந்த அல்பானி உட்பட எல்லோரும் இந்த அளவுகோலை வைத்துதான் ஒருவரை சஹாபி என்று சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் தெள்ள தெளிவாக நிரூபித்து விட்டோம். ஆக ஒரு விஷயம் உறுதியாகிவிட்டது. அப்துல்லா பின் முஆவியா என்பவர் இந்த அளவுகோல் அடிப்படையில் சஹாபி என்ற வட்டத்திற்குள் வரவில்லை, அவர் சஹாபி என்பது நிரூபணமாகவில்லை என்று நிரூபணமாகிவிட்டது. அப்ப இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஹதீஸ், ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலகீனம் என்பது தெள்ள தெளிவை. அடுத்ததாக